ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அது ரீசெண்டாக நம்ம மத்திய அரசினுடைய 2.0 அந்த ஜிஎஸ்டி குறைப்புங்கிறத வந்து எல்லா துறையிலையுமே ஒரு நன்மையை உண்டாக்கியிருக்கு. குறிப்பாக புற்றுநோய் மருத்துவத்துறையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த மாதிரி இந்த 12% இந்த 0% வரி குறைப்பால் அந்த மெடிசனுடைய அந்த ரேட் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இந்த வரி குறைப்பால் வந்து கண்டிப்பாக எல்லா புற்றுநோய்களும் வந்து நல்லா பயனடைவாங்க. புற்றுநோய் நோயாளிகளுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த வரி குறைப்பு இருக்குது. கண்டிப்பாக இது புற்றுநோய் துறையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது ரீசெண்டாக நம்ம மத்திய அரசினுடைய 2.0 அந்த ஜிஎஸ்டி குறைப்புங்கிறத வந்து எல்லா துறையிலையுமே ஒரு நன்மையை உண்டாக்கியிருக்கு. அதுலேயும் மருத்துவத்துறை, அதிலும் குறிப்பாக புற்றுநோய் மருத்துவத்துறையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. என்னென்ன புற்றுநோய்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப காமனாகிடுச்சு. அதே போல் நிறைய மக்கள் மத்தியில் வந்து புற்றுநோயினா அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் உண்மையாலுமே சில மருந்துகளினுடைய அந்த விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து இந்த டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அந்த மெடிசனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த 12% இந்த 0% வரி குறைப்பால் அந்த மெடிசனுடைய அந்த ரேட் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கணிசமாக குறையிறதால இந்த காலகட்டத்தில் புற்றுநோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு 2-3 சைக்கிள் கீமோதெரப்பி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் அந்த பேர்டனால் வந்து வராமல் விட்டுருவாங்க. ஸோ அப்புறம் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் வியாதி அதிகமாக இறந்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வரி குறைப்பால் வந்து கண்டிப்பாக எல்லா புற்றுநோய்களும் வந்து நல்லா பயனடைவாங்க. இந்த டீஃபால்ட் ஆகிறது, அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாமல் விடுறது வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சிரும். புற்றுநோய் நோயாளிகளுக்கு வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த வரி குறைப்பு இருக்குது. கண்டிப்பாக இது புற்றுநோய் துறையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். புற்றுநோய் துறையில் புற்றுநோயால் ஏற்படும் இந்த இறப்புகளுடைய அளவுமே கணிசமாக குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. ஜென்ரலாக புற்றுநோய் வந்தாவே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த காலகட்டத்தில் மக்களும் நினைக்கிறாங்க, ஈவன் நோயாளிகளும் நினைக்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க மத்தியில் இப்போ புற்றுநோய் மருந்துகளுடைய விலை வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சதால் கண்டிப்பாக இனி வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஸோ அதால் வந்து மருத்துவமனைக்கு வர நோயாளிகளுடைய அளவே வந்து அதிகமாகும். நம்ம நேட்டிவ் மெடிசன் சொல்லிட்டு இந்த குவாக்ஸ்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுடைய அளவு ரொம்ப குறைவாகும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக கேன்சர் நோயாளிகள் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதால் வந்து புற்றுநோய் துறையில் வந்து டெத் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மருந்து வந்து விலை குறைஞ்சதால் சாமானிய மக்களும் அந்த மருந்தை பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து மீண்டு வெளியில் வரலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் சாதாரணமாக நடக்கும். இதற்கு நம்ம எல்லாமே வந்து மத்திய அரசு பர்டிகுலராக பார்க்குறப்ப நம்ம நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம், அப்புறம் மோடிஜி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.